சென்னை பெருநகர டீ கடை உரிமையாளர் சங்கம் தான் எங்களுடைய சங்கம். அதனுடைய பிரசிடண்டாக இருக்கேன் நான். அதாவது 45 வருஷமாக எங்கள் சங்கத்தில் நாங்கள் முடிவு பண்ணி விலையேற்றுறது கிடையாது. எப்போவுமே நாங்கள் விலையேற்றுறதுக்கு சப்போர்ட் இல்லை. ஆனால் கூட டீ கடைக்காரனுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கான அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய விலைவாசிக்கு ஏற்ற போல் டீ விற்றுட்டு இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு கடையில் விலை அதிகமாக இருக்குதுன்னு நியூஸ் வந்திருக்கு. அது சங்கம் மூலமாக நாங்கள் முடிவு பண்ணல. சங்கம் மூலமாக எப்போவுமே விலையேற்றுறதுக்கான சப்போர்ட்டு கிடையாது. ஆனால் கூட விலைவாசிக்கு ஏற்ற போல் தரமான பொருள்கள், கலப்படம் இல்லாத பொருள்கள், நல்ல பொருள்களை கொடுத்து நீங்கள் விலை எவ்வளோ வேணாலும் விற்றுக்கலாம். அதுதான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறோம். விலை நீங்கள் தரமான பொருள் கொடுத்து தான் நீங்கள் டீ விற்கணும். இல்லைன்னா பொதுமக்களுக்கும் பிரச்சனையாடும். தரமில்லாத பொருட்களுக்கு கொடுத்தேன்னா பொதுமக்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். சாதாரண மக்களுக்கு அது வாங்கக்கூடிய நன்றாக இருக்காது. உங்கள் வியாபாரம் போயிடும், உங்கள் வாழ்க்கையும் போயிடும். இப்போது கூட நிறைய இடத்துல 10 ரூபாய்க்கு டீ விற்கிறோம், 12 ரூபாய்க்கு விற்கிறோம், 15 ரூபாய்க்கு விற்கிறோம், 25 ரூபாய்க்கு விற்கிறோம். இந்த வடநாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் இந்த சாயின்னு சொல்லி ஒரு டீ 25 ரூபாய்க்கு விற்கிறோம். அது கூட நடைமுறையில் தான் இருக்குது. ஆனால் கூட சாதாரண மக்கள், சாதாரண சந்து முன்னில் இருக்கக்கூடிய டீ கடைகள்லாம் அந்த 10 ரூபாய்க்கும் 12 ரூபாய்க்கும் இன்றைக்கி விற்றுட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலை இது நிறைய, அதாவது வீட்டு வாடகை, கடை வாடகை, எலக்ட்ரிக் பில்லு இதெல்லாம் நேர 1 மடங்கு 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் டீ கடைகள்லாம் ஒரு எலக்ட்ரிக் வாடகைன்னா ஒரு 2000-3000 ரூபா கொடுத்தது இன்றைக்கி 6000-7000 ரூபா கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதுபோல் கடை வாடகை ஏற்பட்ட வாடகை ஏறி இருக்குது. அதுக்கேற்ற போல் அவங்களும் கொஞ்சம் விலை ஏற்றி விற்றனா தான் நன்றாக இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் எங்கள் சங்க உறுப்பினர்கிட்ட சொல்கிறது, நீங்கள் தரமான பொருளுக்கு கொடுங்க, விலை நீங்கள் எவ்வளோ விலைக்கானாலும் விற்றுக்கோங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சங்கம் மூலமாக முடிவெடுத்து நாங்கள் ஒரு விலையேற்றுறது கிடையாது. அது எப்போவுமே இல்லை. அதுதான் எங்களுடைய முடிவு. இப்போ என்னுடைய கடை தான், சொந்தம் கடை தானே. 2000 ரூபாய் இருக்கக்கூடிய வரி 8000 ரூபாய் இருக்குது. தொழில் வரி இல்லை, தொழில் வரி சாதாரண இது கடையினுடைய வாடகை இது வரி சொல்கிறேன். அதுக்கேற்ற போல் அந்த பில்டிங் ஓனர் கூட விலை ஏற்றிட்டு இருக்கும். அந்த வரி நாங்கள் கொடுக்கணும் இல்லையா? அந்த வாடகை அதிகமாக கொடுக்கணும். அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் வரும்போது சொந்த வாழ்க்கையில் கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சொந்த குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டியிருக்கு, வீட்டு வாடகை அதிகமாக இருக்குது. அப்போது சில இந்த மாதிரி விலைவாசி எல்லாம் வரும்போது கொஞ்சம் விலையை ஏற்றிட்டு விற்போம்.